தினமும் சோறு குழம்பு பொரியல் செய்யவே கிச்சனில் டைம் போயிடுது. நமக்குன்னு டைம் கிடைக்கலையேன்னு நினைக்கிற லேடிஸ்க்கு டக்குன்னு சமைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கோவக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாங்களா? இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, சோம்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ட பிறகு கோவக்காய் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா வதக்கிட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், 2 பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் அரைச்சி வச்சிருந்த சின்ன வெங்காய பேஸ்ட், ஒரு தக்காளி பழம், குடமிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் கறி குழம்பு மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி எண்ணெய் பிரிஞ்சதும் வடிச்ச பாஸ்மதி ரைஸ் 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கோவக்காய் கூட கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அப்பளத்தை நொறுக்கி போட்டு சாப்பிட்டு தான் பாருங்கள். டேஸ்ட் பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.